அருமை சொந்தங்களே, இன்னைக்கு சிங்கானூரை பொறுத்தவரை களத்துல பார்க்கும் பொழுது ஒரே ஒரு வேட்பாளர் தான் இருக்கிறாங்க. அரசியல் கட்சியை பொறுத்தவரை எப்பொழுதுமே அவன் வேற இடத்துல பார்ப்போம், 2-3 வேட்பாளர் இருப்பாங்க. ஆனா சிங்கானூர் தொகுதியை அவருடைய பேரை அறிவித்ததிலிருந்து தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். ஒரே ஒரு வேட்பாளர் மட்டும்தான் சிங்கானூர் சட்டமன்ற தொகுதியில ஒரே ஒரு வேட்பாளர் மட்டும்தான் தொடர்ந்து இங்கே இருந்து கொண்டிருக்கின்றார். இப்பதான் நம்ம தங்கச்சி ஒருத்தர் வந்திருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி சார்பாக. போன முறை மக்கள் நீதி மையம் சார்பாக உடுமலைப்பேட்டையில் நின்னாங்க. அப்பதான் கமலஹாசன் ஐயா டிவியை உடைச்சு, டார்ச் லைட்டை உடைச்சு, ஏதோ உடைச்சு திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் எல்லாம் செய்து இன்னைக்கு ஐயா கமலஹாசன் அவர்கள் கட்சியே இல்லாம போய் திமுகவில் சேர்ந்திருக்கிறாங்க. அவருடைய பிரச்சாரத்தை கமலஹாசன் 17ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்க இருக்கிறாங்க. 17ஆம் தேதியிலிருந்து அவ்வளவுதான், 3 நாள். ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்ததுக்கு உனக்கு 3 நாள் பிரச்சாரம். கமலஹாசன் 17ஆம் தேதி வரப்போறாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் கூட்டம் போட்டு யோசிக்கிறாங்க, எப்படி ராகுல் காந்தி அவரை தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்து பிரச்சாரம் பண்ண வைக்கிறது. அவர் வரவே மாட்டேன் என்று அடம் பிடித்து டெல்லியில் இருக்கார். ஏன்னா அவருக்கு தேர்தலுடைய ரிசல்ட் தெரியும்.